கிரனைட் முறைகேடு சம்பந்தமாக விசாரணை அறிக்கையை சகாயம் குழுவினர் உயர்நீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்வதாக இருந்தது. இந்நிலையில் அறிக்கை தாக்கல் செய்ய சகாயம் குழு ஒரு வார கால அவகாசத்தை கோர இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து எமது தலைமை செய்தியாளர் ரமேஷ்குமார் தரும் தகவல்களை பார்ப்போம். ரமேஷ்குமார், எதுக்காக சகாயம் குழு கால அவகாசம் கேட்டிருக்கிறாங்க? அதாவது சகாயத்தை நியமித்து மதுரையில் கிரானைட் குவாரி மோசடி தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக ஐஏஎஸ் அதிகாரி சகாயத்தை நியமித்து கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி அவர் கிட்டத்தட்ட 9 மாத கால அளவில் அவர் அங்கு பல கட்ட விசாரணையை மேற்கொண்டார். அப்போது பொதுமக்கள் மற்றும் வருவாய்த்துறை, காவல்துறை என பல அதிகாரிகளிடம் புகார்களை பெற்று அந்த புகார்கள் தொடர்பாக ஆய்வுகளை மேற்கொண்டார். அது மட்டும் இல்லாமல் கள ஆய்வு மேற்கொண்டார். சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கெல்லாம் நேரில் சென்று கள ஆய்வு மேற்கொண்டார். மலைகள் வெட்டி எடுக்கப்பட்டது, குளங்கள் காணாமல் போனது என பலதரப்பட்ட புகார்கள் அவர் நேரில் தெரிவிக்கப்பட்டிருந்தன. இப்படி கிட்டத்தட்ட 22 கட்டமாக அந்த விசாரணையை அவர் மேற்கொண்டிருந்தார். இறுதியாக நரபலி கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பது குறித்த அந்த சந்தேகத்தின் அடிப்படையிலே அங்கு இருக்கக்கூடிய சுடுகாட்டிலே அந்த பிணங்கள்லாம் தோண்டி எடுக்கப்பட்டு அதுவும் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த சகாயம் குழுவின் அந்த அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே 3 முறை கால அவகாசம் வழங்கியிருந்தது. எனவே இந்த அறிக்கை நேற்றே அவர் தாக்கல் செய்வார் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் நேற்று காலதாமதமானால் இன்று தாக்கல் செய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்றும் அவர் தாக்கல் செய்யவில்லை என்றும் மேலும் ஒரு வார கால அவகாசம் கேட்பார் என்றும் அவர் தரப்பிலே இன்று காலை அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அறிக்கைகள்லாம் தயாராகிவிட்ட நிலையிலும் கூட அந்த அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான நடைமுறை சில உள்ளன. ஏனென்றால் நேரடியாக இன்று வழக்கு விசாரணைக்கு வரும்போது அந்த அறிக்கையை தலைமை நீதிபதி அளிக்க முடியாது. அது உயர்நீதிமன்ற பதிவாளரிடமோ அல்லது நீதித்துறை பதிவாளரிடமோ அளித்துதான் அது பிறகு தலைமை நீதிபதிக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். எனவே அந்த நடைமுறை சிக்கல்கள் எல்லாம் உள்ளது. ஆனால் முறையாக பதிவு செய்யப்பட வேண்டும். எனவே அந்த நடைமுறை சிக்கல்கள் இருப்பதனாலே மேலும் ஒரு வார கால அவகாசம் கேட்கப்படும் என்று அவரது தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரமேஷ்குமார், ஒரு வார கால அவகாசம் கேட்கப்படும் நிலையில இந்த அறிக்கை எப்போ தாக்கலாக வாய்ப்பு இருக்கு? அதாவது அடுத்த வாரம் முழுவதும் தசரா விடுமுறை, அதாவது ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை விடுமுறை என்பதனால கிட்டத்தட்ட 10 நாட்கள் சென்னை உயர்நீதிமன்றம் விடுமுறை. ஆக அந்த சென்னை உயர்நீதிமன்றம் என்பது 26ஆம் தேதி தான் மீண்டும் திறக்கப்பட இருக்கிறது. எனவே 26 அல்லது 27ஆம் தேதி தான் அந்த அறிக்கை தாக்கல் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் ஒரு வாரம் என்பது கிட்டத்தட்ட 10 நாட்கள் ஆகிவிடும். அடுத்த வாரம் விடுமுறை என்பதனால அடுத்த வாரம் இந்த வழக்கு ஒத்திவைக்க முடியாது. விடுமுறைக்கு பிறகு இந்த மாத இறுதியில், அதாவது 27, 28 அந்த தேதிகளில் அந்த வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டு அன்று கட்டாயம் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.